விருதுநகரில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து மாணவர்களின் போராட்டம் நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் தருகிறார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சிவகாசி பேருந்து நிலையம் அருகே நேற்று சமூக வலைதளங்கள் மூலமாக ஒருங்கிணைந்த நண்பர்கள் தற்பொழுது தொடர்ந்து போராட்டத்தில் இரண்டாவது நாளாக ஈடுபட்டு வருகின்றார்கள். 40 பேருடன் துவங்கிய இந்த போராட்டம் என்பது தற்பொழுது சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஒருங்கிணைத்துள்ளது. இந்த ஒற்றுமையான போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்தும் பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டம் என்பது ஒரு தன்னெழுச்சி போராட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஏராளமான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் இளைஞர்களும் இங்கு கூடியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டம் என்பது வாடிவாசல் கதவு திறக்கும் வரை தங்களது வீட்டிற்கு செல்ல போவதில்லை என்ற ஒரு திட்டவட்டமான முடிவை இந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வரும் வரை இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெயராமனுடன் கணேஷ்குமார்.